ஒரு டெய்லரிங் ஷாப் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வீட்டில் இருந்தே ப்ரொஃபஷ்னலாக தையல் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஜாக் F6 மிஷினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரண மிஷின் கிடையாது. டெய்லரிங் ஃபீல்டில் கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். ஜாக் F6 இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின். இந்த மிஷின் அதிகமாக பொட்டிக்ஸில், டெய்லரிங் ஷாப்ஸில், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஃபாஸ்ட், ஸ்மூத், சைலண்ட்டாக வேலை செய்யும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ஹேண்ட் வீல் இருக்குது, நீடில் பார் இருக்குது, ப்ரெஷர் ஃபுட், பாபின் விண்டர், ஸ்பீடு கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் லிவர் இருக்குது, எல்இடி லைட் இருக்குது, ஆயில் டேங்க் இருக்குது, ஃபுட் பெடல் இருக்குது. இந்த மிஷினில் டைரக்ட் டிரைவ் மோட்டார் இருக்குது. அதாவது தனியாக பெரிய மோட்டார் பெல்ட் செட்டப் எதுவும் கிடையாது. அதனால் கரண்ட் சேவ் ஆகும், நாய்ஸ் ரொம்ப குறையும், மேலும் ஸ்டிச்சிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மிஷினில் இன்பில்ட் எல்இடி லைட் இருக்குது. நைட் டைம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட கிளியராக பார்க்க முடியும். இந்த மிஷினில் பேனல் மூலம் மிஷின் ஸ்பீடை நாமளே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் செய்யணும்னா ஸ்பீடு குறைக்கலாம். ப்ரொஃபஷ்னல் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க கூட ஹை ஸ்பீடு யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த மிஷினில் இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இந்த மிஷினில் காட்டன் சுடிதார், ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸ்டிச்சிங் குவாலிட்டி க்ளீனாகவும் ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங்லேயும் இருக்கும். இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ரொம்ப சைலண்ட்டாக ரன் ஆகும். ஓல்டு மிஷின் மாதிரி பெரிய சத்தம் எதுவுமே இருக்காது. இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக் ஆயில் சிஸ்டம் இருக்குது. ரெகுலராக ஆயில் லெவல் மட்டும் செக் பண்ணால் மட்டும் போதும். அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷினில் த்ரெட்டு கோக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் பழக தான் அது கொஞ்சம் ஈஸியாக ஆகும். நம்ம இதில் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாகவே மாறிடும். ஒரு நல்ல மிஷின் இருந்தால் டெய்லரிங் வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்பீடு கூடும், ஸ்டிச்சிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், இன்கம்க்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷ்னல் உள்ளவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த ஜாக் மிஷினை சூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாக் மிஷினை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே அவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மிஷின் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். டாடா, பாய், தேங்க்யூ.